இஸ்ரேலில் குண்டு விழுகிற போது அவ்வளவு சில பேர் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள், சில பேர் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பொதுவாக ஏன் இந்த அளவுக்கு மக்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னா, வடிவேல் ஜோக் மாதிரி என்ன பண்ணாருன்னு தெரியல, ஏதோ ஒன்று பண்ணி தான் இப்போதைக்கு நிறுத்திருக்கேன் அப்படிங்கிற ஈரான் வாயில சொல்ல வச்சிருக்காங்க. வாடா நாயே இப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண தெரியுதா தெய்வமே என் கடவுளே. என் பேரு படையப்பா இளவட்ட நடையப்பான்னு சொல்லி அவருக்கு ஒரு பாட்டெல்லாம் போட்டு வெறித்தனமா அவரை கொண்டாடிட்டு இருக்குது. பேரு படையப்பா இளவட்ட நடையப்பா என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. கத்தார்ல குண்டு போயிட்டு இருக்குது, மேல கீழே உட்காந்து ஒரே கைதட்டி சிரிச்சு. அன்னைக்கு ராக்கெட் பறந்துட்டு இருக்குது, ஒரு வயலின் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க மக்கள். ஏன்னா சலஃபின்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது, ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம், குற்றம், ஹராம் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. காசா மக்கள் அப்பாவிகளை போட்டு அடிச்சு துவச்செறிஞ்சாங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்களாம் எங்கடா இங்கே யாரெல்லாம் கொண்டாடினார்களோ அவர்களெல்லாம் ஷியாவின் கருத்தை ஏற்றுக்கொள்வார்களோ, ஷியாவாக மாறிவிடுவார்களோ என்ற அச்சம் அந்த அறிஞர்களுக்கு இருக்கிறது. ஈரான் இஸ்ரேலை அடிப்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். குறுகிய காலத்துக்குள்ள அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தீர்த்து கட்டுவதற்கான நடவடிக்கைகளில் இறங்கும். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது ஊடகவியலாளர் சையத் முகமது அவர்கள். சார் வாழ்த்துக்கள் சார். நல்லா இருக்கீங்களா சார்? ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் வந்து பார்த்தீங்கன்னா முடியல, ஒரு கணக்காக போயிட்டு இருக்குது. பட் அதே வேளைகளில் இந்த போர் சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சுட்டு வராங்க. இவர்கள் செய்யணும், இது செய்யக்கூடாது, இந்த போரானது இப்படி இருந்திருக்கணும், இது ஏன் இப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. இப்போ இந்த போர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த போரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய, அதாவது போரில் எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகத்தை இன்னைக்கு நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. யூடியூப் சேனல்ஸ், சில சேனல்ஸ் Q7 இந்த மாதிரியான சில சேனல்ஸ் மட்டும்தான், சிலன்னு கூட சொல்ல முடியாது, 1-2 சேனல் தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சோர்ஸ் கரெக்டாக எடுத்து நியூஸ் போடுறாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிற போது இந்திய சமூகம் அல்லது தமிழ் சமூகம் என்ன நினைச்சது அப்படின்னா, ஏப்பா 2 பேரும் சும்மா இருங்கப்பா, அடிச்சுக்காதீங்க, போர் அது இதுன்னு பண்ணிட்டு இந்த நாகரிகமான இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து போர் அடிச்சுக்கிட்டு ஏதாவது செத்து போனீங்கன்னா மக்களுக்கு தானே பாதிப்பு, தயவு செஞ்சு 2 பேரும் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் நம்ம என்ன செய்யுது எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் எப்போ உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடு வருதோ அப்போ லைட்டாக ரஷ்யாவின் பக்கம் நம்முடைய மனநிலை திரும்புகிறது, ஆதரவு மனநிலை திரும்புகிறது. அந்த 2 நாடுகள் சண்டை போடுதுன்னா பெருசாக தெரியாது. அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கட்ட பஞ்சாயத்து தலைவன் எப்போ உள்ள நுழையிறானோ அதற்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய ஆதரவு குரலை வழங்குகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது இந்த போரில் நிறையாவே நடந்துச்சு. அதாவது ராக்கெட்டுகள் பறக்கிற போது தீபாவளிக்கு பட்டாசு வெடித்து கொண்டாடுற மாதிரி மக்கள் கொண்டாடினார்கள், எல்லாருமே சந்தோஷப்பட்டார்கள். இஸ்ரேலில் குண்டு விழுகிற போது அவ்வளவு சில பேர் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள், சில பேர் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பொதுவாக ஏன் இந்த அளவுக்கு மக்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா துணையுடன் அல்லது அமெரிக்காவோடு சேர்ந்து அவர்கள் இந்த உலகுக்கு செய்த அநியாயங்கள் அவ்வளோ இருக்குது. அதுவும் குறிப்பாக பாலஸ்தீன மக்களினுடைய அந்த வழி இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கிறவனுக்கு, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த பாலஸ்தீனுக்கு ஆதரவாக நம்ம ஏதாவது செஞ்சிட முடியுமா அப்படின்னு அப்படி கொந்தளிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஈரான் டக்குன்னு இஸ்ரேலை அடிக்கிற போது, இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட் அடித்தாங்க, இருந்தாலும் திருப்பி அடிக்கிற போது இவங்களுக்கு என்னமோ தானே அடித்ததே போல் ஒரு ஆத்மா அவங்களுக்குள்ள அப்படியே என்ன அடங்கி போயிடுது, சந்தோஷமாக இருக்குது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, ஒரு லெவலுக்கு ஆடலாம், ரொம்ப ஆடும்போது மக்களினுடைய யதார்த்த மனநிலை சர்வாதிகாரத்துக்கு எதிராகவே என்றும் இருக்கும். இந்த உலகத்தினுடைய சர்வாதிகாரி அமெரிக்கா ஜனாதிபதி, இஸ்ரேலினுடைய பிரதமர், இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய சர்வாதிகாரி. உலகத்தில் என்ன நடக்கணும்னு நான் முடிவு செய்யணும் அப்படின்னு அவனுக்கு சொல்கிறாங்க. யார் அமைதியாக இருக்கணும், யார் அடிக்கணும்,
யார் இது பண்ணணும்? இப்போ பாருங்க, இஸ்ரேல் பலத்த அடி, அமெரிக்காவோட பட கத்தாரில் அந்த இதில் குண்டு வீசினதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து கெஞ்சி ஈரான்கிட்ட எதையோ ஒன்று சொல்லி தான் பயங்கரமாக வடிவேல் ஜோக் மாதிரி என்ன பண்ணாருன்னு தெரியல, ஏதோ ஒன்று பண்ணி தான் இப்போதைக்கு நிறுத்தியிருக்கேன் அப்படிங்கிற ஈரான் வாயில சொல்ல வச்சுருக்காங்க. ஈரான் அடிக்க அடிக்க என்னாகும்னா அமெரிக்காவினுடைய உலக அரங்கில் இருக்கிற மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கும். டாலர் விலை, கச்சா எண்ணெயினுடைய டாலர் விலை எப்படி குறைகிறதோ அதே போல் உலக அரங்கில் அமெரிக்காவினுடைய மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இவன் நம்மளை காப்பாற்றிடுவான்னு சில நாடுகள் நம்பிட்டு இருக்கும்ல, அரபு நாடுகள் உட்பட, இவன் நம்மளை காப்பாற்றிடுவான், இவன் நம்மளை காப்பாற்றிடுவான், நமக்கு ஏதாவது ஒன்று இவன் ஆள் அனுப்புவான். அப்போ இவர் டைரெக்டாக எவன் வந்து காப்பாற்ற வர்றானோ அவனையுமே அடி. இல்லை, கத்தார்லாம் எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. ஒரு நட்பு நாடாக இருக்கக்கூடிய நாடு, அப்படி இருந்துமே அவங்களுடைய தாக்குதல்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கல. கத்தார் வந்து நட்பு நாடுன்னு சொல்ல முடியாது, பக்கத்து நாடு, அண்டை நாடு. பேரளவில் நட்பு இருக்கும், அண்டை நாடு, அவ்வளோதான். அங்கே உள்ள அமெரிக்கா படையை திட்டமிட்டு தான் ஈரான் பண்ணுறாங்க. ஈரான் இந்த விஷயத்தில், இந்த போரில் மிகுந்த நீண்ட நெடிய திட்டமிடுதலுக்கு பிறகு தான் இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் 2 அடி அதிகமாக விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே, இன்னும் 2 அடி அதிகமாக விழுந்துருச்சு அப்படின்னா அமெரிக்காவினுடைய செல்வாக்கு சரிந்துவிடும் என்பதனால் இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக கெஞ்சனாரோ இல்லையோ, அமெரிக்காவினுடைய செல்வாக்கை காப்பாற்றிக் கொள்வதற்காக கெஞ்சி கூத்தாடி தான் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்போதைக்கு தற்காலிகமாக போர் நிறுத்தப்படுகிறது என்று அவங்கள சொல்ல வச்சுருக்காங்க. இஸ்ரேல் அப்படின்றது ஒரு சின்ன நாடு. இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள். ஆனால் இந்த இஸ்லாமிய நாடுகள் பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்க. இல்லை, அதுதான் கொஞ்சம் வெளிப்படையாக தெரிஞ்ச மாதிரி. அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படுவதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா அமெரிக்காவோட படை ஒரு நாட்டில் இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அமெரிக்காவுக்கு ஆதரவு, அமெரிக்காவோட தொடர்பு அப்படின்னு தான் நம்ம வச்சுக்க முடியும். இதில் ரொம்ப அடிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க 1ஆம் வகுப்பு நம்மலாம் படிக்கும்போது ஒரு பசு இருந்துச்சு, வேட்டையாடுறதுக்கு சிங்கம் வந்தது, பசு கூட்டங்களாக இருக்கிற போது சிங்கம் பயந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி ஒரு எத்திக்கலாக இப்படி பார்க்கும்போது எல்லா அரபு நாடுகளும் ஒன்றாக இருப்பதை போல தோற்றமளிக்கும். ஆனால் அங்கு கருத்து வேறுபாடுகள் நிலவிய காரணத்தினால், ஓப்பனாக பேசி தான் ஆகணும், கருத்து முரண்பாடுகள் நிறைய இருக்கிற காரணத்தினால இவன் அடிச்சிருவான், இல்லை அவன் அடிச்சிருவான் அப்படிங்கிற பயத்தினாலேயே இவனிடத்திலிருந்து பாதுகாப்பு கொள்வதற்காக அவனிடத்தில் சரணடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதற்கான நிறைய வரலாறுகளும் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா ஷியா சன்னி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு ஷியா முஸ்லீம்ஸ்னால் தெரியும். நபிகள் நாயகத்துக்கு பிறகு உள்ள ஹலீஃபாக்களில், அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அந்த ஹலீஃபா இருக்கிற போது, அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு வரும்போது, இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தார்களுக்குத்தான் அந்த ஹிலாஃபத், தலைவராக இருக்கக்கூடிய தகுதி இருக்கிறது அப்படின்னு வாதிடக்கூடியவர்கள் ஷியா. நபிகள் நாயகத்திற்கு பிறகு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாருமே ஹலீஃபாக்களாக வந்தாங்க. இப்படி நகர்ந்துருச்சு. அதுக்கடுத்து அலி ரலியல்லாஹு வந்தாங்க. ஸோ இப்படி தான், இதில் தான் கருத்து வேறுபாடு வருது. இது வந்து ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒரு மாறுபாடுன்னு சொல்லலாம் சார். ஆமாம். பட் அதே வேளைகளில் இப்போ இஸ்லாமிய நாடுகள், மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்க பின்பற்றக்கூடிய வழிமுறைகளையும் தாண்டி இன்றைக்கு ஈரான் பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாத்துக்கும் எதிராக எல்லாருடைய வரவேற்பையை பெற்று இஸ்ரேலை தாக்கியிருக்கு, அமெரிக்காவுக்கு எதிராக தாக்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ கொள்கையின் அடிப்படையில் எப்படி இவர்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்குது? உண்மையிலே இவங்க இதை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி எழுது. மத அடையாளங்களோடு சண்டை போட்டிருக்கிற இந்த காலங்கள் மாறி இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, வர்த்தகத்தை முன்னிறுத்தி சண்டையிடக்கூடிய காலமாக மாறிவிட்டது. காசுக்காக சண்டை போடுற காலமாக மாறிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? மதத்துக்காக சண்டை போட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் இவர்கள் பிளவுபட்டு இருந்தார்கள். யாரு? சவுதியும் ஈரானும். இப்போ இன்னைக்கு இருக்கிற கத்தாரும் ஈரானும். ஏன்னா நான் சன்னி முஸ்லீம், நீ ஷியா முஸ்லீம், இப்படிங்கிற கருத்து வேறுபாடு காரணத்தினால் மதத்தை தூக்கி பிடித்து சண்டை செய்து கொண்டிருந்த காலங்கள் உண்டு. குறிப்பாக மக்காவை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஈரானுக்கு உண்டு. இருக்கு, கண்டிப்பாக இருக்கும்ல. கண்டிப்பாக அது ஏற்கனவே அட்டம்ப்ட் நடந்திருக்குல்ல, நடந்திருந்து அதிலிருந்து மீண்டெடுந்தாங்க. இப்போ சவுதிக்கு என்ன பிரச்சனைனா, சவுதி அரசாங்கம் என்பது ஒரு சன்னி முஸ்லீம்ஸ் அந்த இதை பின்பற்றக்கூடியவங்கன்னு வச்சுக்குவோமே. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மக்காவையும் மதீனாவையும் புனித தலத்தையும் பாதுகாத்து தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால இவங்கிட்ட இருந்து இதை காத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அமெரிக்காட்ட போய் என்ன செஞ்சுருக்காங்க, சரண்டரான மாதிரின்னே வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இருக்குது. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா,
மதத்திற்காக சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் வர்த்தகத்துக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்போ வர்த்தகம் தான் பெருசு. UAE வர்த்தகத்தை முன்வைக்கிறது. இஸ்லாமிய நாடா துபாய்? துபாய் முஸ்லீம் நாடுன்னு சொல்ல, அரபு நாடு. ஆனால் இஸ்லாமிய சட்டங்கள் கொஞ்சம் கூட அங்கே இல்லையே. எல்லா கல்ச்சர் ரொம்ப மோசமாக இருக்கும். இது மாதிரி அரபு நாடுகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, இந்த கலாச்சாரத்தை எல்லாம் தூக்கி வீசி விட்டு பொருளாதாரத்தை முன்னிறுத்தி, பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்தி வளரக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். இப்போ பொருளாதாரத்தை முன்னிறுத்தி பொருளாதார தேடலில் இருக்கக்கூடியவர்கள் ஐரோப்பிய நாடுகளிடத்தில் அறிவாகட்டம் அல்லது வேற சில டெக்னாலஜி ஆகட்டும் இதெல்லாம் கடன் வாங்கி அவங்கள சில ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் அவர்களோடு இணக்கமாக இருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க முடிகிறது. ஆன்லைனில் நம்முடைய ஃபேஸ்புக்கு வலைதளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சலஃபின்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம், குற்றம், ஹராம் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. ஒரு அறிஞர் வந்து பதிவு போட்டிருக்காங்க, ஈரான் வந்து இப்படி செய்கிறது தப்பு, ஈரான் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்டு. அப்போ மக்கள் எல்லாருமே கீழே கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, ஏங்க இஸ்ரேலை தானே அடிக்கிறான், இஸ்ரேலை தானே அடிக்கிறான், நீங்கள் இதில் வந்து இவ்வளோ தலையிட்டு இவ்வளோ மும்முரமாக இதை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளை அவர்களே தீர்மானித்துக் கொள்கிறார்கள். நான் இதை பிரதானப்படுத்துகிறேன், நான் இதனை முன்னிலைப்படுத்துகிறேன், எனக்கு இது சின்ன விஷயம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பெருசு, ஒவ்வொரு விஷயம் சின்னது, இப்படி இருக்குது. இன்னைக்கு மார்க்க அறிஞர்கள், குறிப்பாக சவுதியில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், அதனை பின்பற்றி இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், சலஃப் அறிஞர்களாக அறியப்படுபவர்கள் ஏன் இந்த மாதிரி பதிவு செய்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு ஏற்கனவே இவர்கள் மீது இவர்கள் ஏற்படுத்திய குழப்பத்தின் மீது மிகப்பெரிய கோபம் இருக்கிறது. ஈரான் ஏற்படுத்திய மார்க்கத்தின் பெயரால் ஏற்படுத்திய பிளவு, வழிகேடு, குழப்பம், சலசலப்பு இவைகளுக்கு எதிராக மிகப்பெரிய கோபத்தில் உள்ளவர்கள் அறிஞர்கள். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இவங்க ஆல்ரெடி வழிகேட்டில் இருக்கிறாங்க, இவங்கனால மிகப்பெரிய ஆபத்து நமக்கு இருக்கு ஆபத்து அப்படின்னா குண்டு போட்டு இது பண்ணுறது இல்லை, இவர்களால நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் ஆபத்து இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிடாதீங்க. இன்னைக்கு எல்லாரும் ஈரானினுடைய சூப்பர் லீடரை பத்தி எத்தனை டிபியில ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்ல எல்லாம் டிபி பார்க்க முடிகிறது. ஆமா, அவருக்கு நான் நேற்று கூட பார்த்தேன், என் பேர் படையப்பா இளவட்ட நடையப்பான்னு சொல்லி அவருக்கு ஒரு பாட்டெல்லாம் போட்டு, அப்புறம் என்னது சிங்கம் ஒன்று புறப்பட்ட நல்லா கொண்டாடுறாங்க அப்படின்னு போட்டு வெறித்தனமா அவரை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய மனநிலையை நாம் சாதாரணமாக கிடைக்கிறோம். ஆனால் அறிஞர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால், ஒரு தலைவரை இவ்வளவு தூரம் கொண்டாடுகிற போது அந்த தலைவருடைய கருத்துக்களை இவர்கள் உள்வாங்க துவங்குவார்கள். அந்த தலைவருடைய கருத்து எல்லாமே, இப்போ சீமான் மைக்கில் பேசுகிறாரு, நிறைய பேர் போகிறாங்க, முஸ்லீம்ஸ் நிறைய பேர் போனாங்க, என்ன செய்கிறாங்க, கடைசியில் ஏதோ ஒரு தெய்வத்து முன்னிலையில் நான் வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஆத்துப்பாலத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு, இஸ்லாமிய இளைஞர்களை இவர் வழிகெடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு தலைவர் ஒரு கருத்தை சொல்கிற போது அந்த கருத்து நல்ல கருத்தாக இருக்கும், அதனால நம்ம எல்லாம் ரசித்து அந்த நடவடிக்கைக்கு மீது ஆதரவு தெரிவித்து நம்ம எல்லாமே போயிடுறோம். ஆனால் அதற்கு பின்னால் அவர் ஒருவேளை ஷியாவினுடைய சித்தாந்தத்தை முன்வைக்கிற போது இங்கு யாரெல்லாம் கொண்டாடினார்களோ அவர்களெல்லாம் ஷியாவின் கருத்தை ஏற்றுக்கொள்வார்களோ, ஷியாவாக மாறிவிடுவார்களோ என்ற அச்சம் அந்த அறிஞர்களுக்கு இருக்கிறது. அது யதார்த்தம், இவர்களை காப்பாற்ற வேண்டுமே அப்படிங்கிறது யதார்த்தம் தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நான் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன், மக்கள் இன்றைய காலகட்டத்தில் மார்க்கம் என்ன, அரசியல் என்ன என்று சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேலை அடிக்கிற போது அவர்கள் சந்தோஷப்படுவது ஈரானுக்காக அல்ல, காசா மக்களுடைய வலியை மண்ணை திங்கினா ஒரு குழந்தை 60 நாளுக்கு முன்னாடி 7 கிலோ இருக்கிற குழந்தை 60 நாளுக்கு பின்னாடி ஃபோட்டோ பார்க்குறாங்க, 7 கிலோ இருக்கிற குழந்தை 2.25 கிலோவாக மாறி போயிருக்கிறது. அவ்வளவு அப்படி எலும்பு தோலுமாக மாறிடுச்சு, சாப்பிட்றதுக்கு இல்லாமல். மண்ணையும் மாவையும் சலித்து பிரிக்க முடியாமல், சரி எதுக்கு கஷ்டப்பட்டு பிரிச்சுட்டா மாவு கொஞ்சம் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை இது பண்ணி சாப்பிட்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ காசா மக்கள் அப்பாவிகளை போட்டு அடிச்சு துவச்செறிஞ்சாங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்களாம் எங்கடா போனீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இன்னைக்கு நீங்கள் வர்றீங்கல்ல, இன்னைக்கு ஈரானை வந்து திட்டுறீங்கல்ல, நீ செய்கிறது தப்பு, நீ அடிக்கக்கூடாது, போர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்கல்ல, காசா மக்களின் மீது அடிக்கிற போது இன்றைக்கு கத்தாருக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள்,
கத்தார் நாட்டில் ஈரான் குண்டெறிந்ததற்காக கத்தாருக்காக கத்தியவர்கள் எல்லாம் காசாவிற்காக ஏன் கத்தவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி முன் வருது. ஏன்னா கத்தார் பணக்கார முஸ்லீம், காசா மக்கள் ஏழை முஸ்லீம்கள். ஸோ இந்த யாருமற்றவர்களாக நிற்கிறார்கள் இல்லையா? அப்போ உலக மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், யார் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ, யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ, யார் ஒரு 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 எப்படி சுப்ரீம் பவர்லையோ அல்லது யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. ஏன்னா பணக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் இருப்பாங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 10%, 7% தான் இருக்கும். மற்ற உள்ள 90% பார்த்தீங்கன்னா யதார்த்த மக்களாக, சாதாரண மக்களாக இருப்பாங்கல்ல. இவங்க எப்படியும் அவங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு சைக்காலஜிக்கலி அப்படிதான், மனிதர்கள் வந்து அப்படித்தான். அது மாதிரி இங்கே உள்ள மக்கள் வந்து எல்லாரும் என்ன கேட்குறாங்க, நீங்கள் கத்தாருக்கு அடிபட்ட போது கேட்டீங்கல்ல, எத்தனை பேர் அறிக்கை விடுறீங்க, ஏன் பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் துரத்தி அடிக்கிற போது நீங்கள் ஏன் வாய் திறக்கவில்லை என்று கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி. இப்போ இந்த அறிஞர்களிடத்திலும் இதே தான் கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் எல்லாம் ஃபேஸ்புக்கில் இவ்வளோ நாளாக வரவே இல்லையே, இப்போ தான் வந்திருக்கீங்க. பாலஸ்தீன் அடிக்கும் போது ஒரு நாள் வந்து பாலஸ்தீன் மக்களுக்கு துவா செய்யுங்கன்னு போடவே இல்லையே நீங்கள். ஆனால் இன்னைக்கு ஈரான் மக்கள் செய்கிற தப்பு சுட்டி காட்டுறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஈரான் தலைவரை கொண்டாடாதேன்னு சொல்கிறீங்க. ஈரான் வந்து நமக்கு எதிரான நாடுன்னு பிரகடனப்படுத்துறீங்க. இன்னைக்கு வந்து பாலஸ்தீனை அடிக்கும் போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, உங்கள் ஃபேஸ்புக் எங்கே போயிருந்துச்சு அப்படின்னு கேள்விகளை கேட்குறாங்க. ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை தாக்குனதுக்கு அப்புறம் தானே இஸ்ரேலை வந்து அவங்க தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அவங்க பாலஸ்தீனத்துக்கோ காசாவுக்கோ ஆதரவாக அவங்க போர் செய்யலையே. இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். அப்போ ஈரானுக்கு அரபு நாடுகளின் மீது மிகுந்த கோபம் இருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்காவை விட அரபு நாடுகள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நீ வந்து அது வந்து ஹிடன் அஜெண்டாவாக கூட இருக்கலாம், இன்டர்னல் ஒரு அஜெண்டாவாக கூட இருக்கலாம். ஆனால் கோபம் இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஈரான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் டச் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானை தனிமைப்படுத்தியே பழகிட்டாங்க. இவ்வளவு நாளாக ஈரானை வந்து இந்த உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தி, ஈரான் விசா போச்சுன்னா பாஸ்போர்ட்டில் யூஎஸ் என்ட்ரி கிடையாது, இந்த மாதிரி பல விதமான அந்த புறக்கணிப்புகளுக்கு அமெரிக்கா காரணமாக இருந்ததினால் இதுதான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க தயாரிச்சுக்கிட்டாங்க, தன்னைத்தானே தயாரித்து கொண்டார்கள். உள்ள இருக்கிற பலவீனம் யாருக்கும் தெரியாது இல்லையா? அதை பலப்படுத்துவதற்கான சில காலங்களை எடுத்துக்கொண்டார்கள். எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னைக்கு வந்து நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். இவ்வளோ ஏவுகணைகள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஏவுகணைகள் இல்லை, அவங்களுடைய ஏவுகணையை விட அவர்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குல்ல, அந்த வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. என்னன்னா, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன பண்ணாமோ பண்ணிக்கோ, நான் நிறுத்த முடியாது, பதில் எல்லாமே இப்படி தான் இருக்கு. ஆமாம், பதில் எல்லாமே ரொம்ப வச்சு பார்க்குற மனநிலை கிடையாது. என்ன சொல்கிறாங்க, நான் சாகருக்கு தான் பிறந்திருக்கேன், நான் வாழணும்னு ஆசைப்படலை, நான் செத்தன்னா யார் லீட் பண்ணணுங்கிறது வரைக்கும் எல்லாமே ஃபிட் பண்ணி ஒரு கை பார்த்துடணும், வாழ்வா அல்லது சாவா, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது, இவனுக்கு பயந்துட்டுலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தைரியம் வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரஷ்யா, சைனா, அப்புறம் நார்த் கொரியா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க இல்லையா? பேசிக்கிற போது அவர்கள் கொடுக்கிற தைரியமாக கூட இது இருக்கலாம். எப்போவுமே நம்ம குரூப்பில் ஒரு 4 பசங்க இருப்போம், அதில் 4 பேர் போய் அடிக்க மாட்டோம். ஒருத்தனை மட்டும் நல்லா டெம்ப்ட் பண்ணி விட்டு ஒருத்தனை அடி விட்றா போட அடிச்சுட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி அவன் போய் அடிச்சுட்டு வருவான். உனக்கு எதாவது ஒன்றா நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஈரானை உசுப்பேத்தி விட்டுருக்கலாம். இது மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஈரான் இஸ்ரேலை அடிப்பது என்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். உலகத்திற்கு, உலக மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னால் இஸ்ரேல் என்பது உலகத்தினுடைய ஒரு புற்றுநோய். இஸ்ரேல் என்பது உலகத்தை அழிக்கும் சக்தி. இஸ்ரேல் என்பது உலகத்தை அழிக்கும் சக்தி. அதனால் இஸ்ரேல் என்பது அந்த கொள்கை, அந்த சித்தாந்தம் அழிக்கப்பட வேண்டியது. மக்களை நான் சொல்லலை, மக்கள் உள்ளேயே நாட்டுக்குள்ளேயே அவங்க நிறைய பேர் இல்லைப்பா விட்டுருங்க நெதன்யாகுவை வந்து ப்ரெஷர் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வெறி, பாலஸ்தீனிய மக்களுக்கு பாலஸ்தீனத்தை இன அழிப்பு செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம், இதற்கு நிச்சயமாக பதிலடி யாராவது ஒருத்தன் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் தான் நாட்டாமன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மண்டையில் அடிப்பான்ல, அந்த மாதிரி இஸ்ரேலுக்கு அடி விழுந்திருக்குது. இந்த இம்பேக்ட் என்ன செய்யும்னா கொஞ்சம் நாளைக்கு தாக்கு பிடிக்கும். இப்போ இதனால பாலஸ்தீன், காசா பகுதிகளில் ஏதாவது அமைதி திரும்ப வாய்ப்பு இருக்குதுங்களா? இப்போ போர் நடந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ காசாவில் வந்து கொஞ்சம் அமைதி நிலவும் இருக்கலாம், கொஞ்சம் சந்தோஷமாக ஒரு ப்ரீத்திங், ஒரு மூச்சு விடுற டைமாக இருக்கலாம். ஆனால் இப்போ ஈரானுக்கு இவங்க இன்னும், என்னுடைய கணிப்பு சொல்கிறேன், போர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க இல்லையா,
இன்னும் வேணா எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 1 மாசத்துக்குள்ள அல்லது குறுகிய காலத்துக்குள்ள அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தீர்த்து கட்டுவதற்கான நடவடிக்கைகளில் இறங்கும். இவனுக்கு எப்படின்னா, நம்ம கையில் ஆயுதம் இருந்துச்சு, நம்ம குத்த போகிறோம் அப்படின்னம்னா டக்குன்னு காலில் விழுந்துருவான். விழுந்து என்னை காப்பாற்றுங்க, நான் இனிமேல் உங்கள்கிட்ட சண்டைக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் நம்பிடுவான். சரி, இனிமேல் அவன் காலில் தான் விழுந்துட்டான்ல அப்படின்னு இப்படி திரும்பினோன்னு சரக்குன்னு முதுகில் குத்தக்கூடிய ஆட்கள் யாருன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும். கிறிஸ்தவர்களையும் ரொம்ப உயர இடத்துல இருக்கக்கூடிய ஜீசஸ் அவர்களை கொன்றது யூதர்கள் அப்படின்னு நம்பப்படுறாங்க. கிறிஸ்தவர்கள் முழுசா நம்புறாங்க. ஆனா அப்படி இருக்கும் பொழுது பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுறார்கள். கிறிஸ்துவர்கள் எப்போதும் முஸ்லீம்களுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்படி பார்க்க முடியல சார். பொதுவாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாகவும் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் தான் இருப்பார்கள். இங்க 2 பேத்துக்கு மத்தியில பெரிய வேறுபாடெல்லாம் இருக்காது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அரசு, அது உங்களுக்கு கிறிஸ்துவ நாடு தானே அமெரிக்கா, ஐரோப்பா கிறிஸ்துவ நாடு தான். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேலை வைத்து அப்படியே சொன்ன மாதிரி ஈரானை வைத்து எப்படி அமெரிக்காவை சீண்டுகிறார்களோ அது மாதிரி இஸ்ரேலை வைத்து இவர்களை மிரட்டுவது, அரபு நாடுகளை மிரட்டி வைத்திருப்பது. அரபு நாடுகள் மிரளுகிற போது நீ மிரட்டு, நான் ஆதரவு தர்ற மாதிரி இருக்கிறேன், நீ மிரட்டு, நான் ஆதரவு தர மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு அரசியலில் தான் போகுது. சரி, இப்போ அமெரிக்காவினுடைய அரசினுடைய நிலைப்பாட்டு அந்த மாதிரி. இப்போ ட்ரம்ப்போட ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க தான் இஸ்ரேலை ஆதரிக்கிறார்களோ தவிர எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் இஸ்ரேலை ஆதரிப்பதில்லை. இப்போ இடையில மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, தேவன் இஸ்ரேலின் பக்கம் இருக்கிறான்னு. அங்கதாண்டா உங்க தேவனே சிலுவையில் ஏத்தினது யூதர்கள். நிறைய பேர் ஊழியம் செய்யக்கூடியவர்கள், கிறிஸ்தவம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பிரிவுகள் நிறைய இருக்கு, இஸ்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கு. அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைக்கும், ஏன்னா இஸ்ரேலுக்கு இறைவன் வாக்கு கொடுத்துருக்குறாங்க, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு, இஸ்ரவேலர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வரலாறை முழுமையாக படிக்கணும். கிறிஸ்துவத்தினுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, யூதர்கள் எப்படி இந்த நாட்டில் குடி போனாங்க அப்படிங்கிறத படிக்கணும், அந்த மண்ணின் மைந்தர்கள் யாருங்கிறது படிக்கணும், அவங்களுக்கு இடம் யாரு கொடுத்தாங்கிற வரலாறை பார்க்கணும், அந்த மண்ணின் மைந்தர்கள் எவ்வாறெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள், அந்த இடம் மறுக்கப்பட்டு அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள், இன்றைக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று வரலாறை படித்து இன்றைக்கு நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலே மனச்சான்று உள்ள யாருமே, மதத்தை எல்லாம் தூக்கி வீசிடுங்க, மனச்சான்று உள்ள யாருமே இது மாதிரியான இன அழிப்பை விரும்புவதில்லை. உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இலங்கை ஈழத்தமிழர்கள் இன அழிப்பு ஏற்பட்டது இல்லையா, அதை யாராவது இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறாங்களா? ஆதரிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னால் கொலை செய்வது என்பது, இன அழிப்பு என்பதை இஸ்லாமியர்களும் இஸ்லாமும் வன்மையாக கண்டிக்கிறது, வெறுக்கிறது, அதை செய்யக்கூடாது, தடை செய்திருக்கிறது. இப்போ இவங்க நாட்டின் பெயரால், அரசியலின் பெயரால் இவர்கள் என்ன செய்கிறாங்க, அழித்து ஒழிக்கிறார்கள். அப்படிங்கும்போது பிரபாகரன் ஏற்கனவே முஸ்லீம்களை ஒரு நாள் சடனாக ஊரை விட்டு வெளியேற்றினாங்க, கலவரம் பண்ணாங்க, நிறைய பேர்த்த கொன்னாங்க அப்படிங்கிற புகார் இருந்தாலும் இலங்கை தமிழர்களை இலங்கை அரசு அழிக்கிற போது இஸ்லாமியர்கள் இங்கே கண்ணீர் வடித்தார்கள். இப்போ மதம் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது. அது மாதிரி இன அழிப்பு எங்கே இருக்கிறதோ, நம்ம இப்போ நாளைக்கு இந்த இஸ்ரேலில் இருக்கிற நல்ல யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பொதுமக்கள் நிறைய அங்கே ஏதாவது நல்லவங்க இருக்கலாம் இல்லையா, அவன் அநியாயமாக அடிக்கப்பட்டால் கூட நம்ம கவலைப்பட்டு தான் ஆகணும். இது மதம் சார்ந்த விஷயம் இல்லை, மனிதம் சார்ந்த விஷயம். அதை நம்ம பழகணும் இல்லையா? அப்போ பாலஸ்தீன மக்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டனால தான் இன்றைக்கு ஈரான் இஸ்ரேலை அடிக்கிற போது உலக மக்கள் கொண்டாடுகிறார்கள். கத்தாரில் குண்டு போயிட்டு இருக்குது, மேலே கீழே உட்காந்து ஒரே கைதட்டி சிரிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு ராக்கெட் பறந்துட்டு இருக்குது, ஒருத்தர் வயலின் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, செலிப்ரேட் பண்ணுறாங்க மக்கள். ஏன்னா தினமும் நியூஸ், கிட்டத்தட்ட 10 வருஷமா அல்லது 100 வருஷமா எடுத்துக்கோங்களேன், தினமும் நியூஸ் என்னன்னா மக்கள் அடி வாங்குறது, பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் அடித்தனர், இஸ்ரேல் அடிச்சிருச்சு, கொன்றுச்சு இப்படின்னு நியூஸை கேட்டுகிட்டே இருக்கும்போது இஸ்ரேலை ஒருத்தன் அடிக்கிறான் அப்படிங்கிற செய்தி வந்த உடனே இங்கே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா மக்களுடைய மனநிலை, உண்மையும் அதுதான். நான் இப்பவும் சொல்கிறேன், கிறிஸ்துவ சகோதரர்கள் நிச்சயமாக அநியாயத்துக்கு அவங்க துணை போக மாட்டாங்க, சர்வாதிகாரத்திற்கு துணை போக மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கன்னத்தில் அடித்தா என்ன செய்யணும், என்ன செய்ய சொல்லியிருக்கிறார், காட்டுன்னு சொன்னவருடைய
சீடர்களாகட்டும் அல்லது அவருடைய விசுவாசிகள் எந்த சூழலிலும் பாலஸ்தீன மக்கள் அடிவாங்குவதை, பாலஸ்தீன மக்கள் கொலை செய்யப்படுவதை ஆதரிக்க மாட்டார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் வன்மையான கண்டனங்களை பதிவு செய்வார்கள் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை.